ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எந்த இடத்துல இருந்து ஒரு ஹை ப்ரெஷர் வந்துட்டு க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதாவது ஒரு நார்மல் ட்ரேடர் எந்த இடத்துல பேனிக் ஆவாங்க, அதாவது பேனிக் ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஸ்டாப் லாஸ் கீழே மார்க்கெட் வந்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது எதையுமே யோசிக்காமல் இம்மிடியட்டாக வந்துட்டு எக்ஸிட் ஆக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இதை எப்படி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சார்ட் பேட்டர்ன்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில்ஸை பார்த்து நாம் வந்துட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் வந்துட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பயமே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், இப்போது இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு நிஃப்டிக்கு தான் வந்துட்டு கொடுக்கணும். ஓகே, நான் இப்போது 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் ஒரு 85 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் நான் டைரெக்டாக வந்துட்டு இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே வந்துட்டு போயிடுறேன். நான் இன்ட்ராடேயில் வந்துட்டு ட்ரேட் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னா 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு 3 மினிட் சார்ட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். நம்ம நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல. ஸோ அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்துட்டு ஒரு இன்சைடு கேண்டலாக வந்துட்டு இருக்குது. தென் என்ன ஆகுது அப்படின்னா இமிடியேட்டாக வந்துட்டு ஒரு பிரேக் டவுன் வந்துட்டு நடக்குது. இந்த 9:24 கேண்டில் இது என்ன ஆகுது அப்படின்னா நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அகெயின் பாருங்கள், இம்மிடியேட்டாக வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டல், சாலிடான ஒரு பையிங் கேண்டல். ஸோ இந்த கேண்டல் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி கேண்டல். அதாவது 9:30 கேண்டல் தான் நம்மளோட என்ட்ரி கேண்டல். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்தில், அதாவது இந்த பாயிண்ட் பாருங்கள் 23,043, இந்த பாயிண்ட் 23,063. ஓகே, ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா காமனாக 23,050 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது நிஃப்டியோட 23,050 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஸ்பாட் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு என்ட்ரி வந்த கேண்டல் இந்த 9:30 கேண்டல். இந்த கேண்டல் தான் வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்தது. ஓகே, இப்போ நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அன்னைக்கு டேலோ என்ன பிரிண்ட் ஆச்சோ அதிலிருந்து இந்த என்ட்ரி கேண்டலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணுவோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மிட் பாயிண்டில் வந்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகே, மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மிட் பாயிண்ட் கிட்ட வரவே இல்லை. அதாவது நான் வந்துட்டு ஒரு 10:45க்குள்ளே வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அதர்வைஸ் வந்துட்டு நான் அன்றைக்கி ட்ரேட் பண்ணாமையே கூட விட்டுருவேன். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 10:45க்குள்ளே என்னோடய ப்ரைஸ் வந்துட்டு வரல. இதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ரிவர்சல் ஆன மாதிரி தெரியும். ஆனால் நாம் வச்சுருக்க க்ரைட்டீரியாவுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதுமானது. ஓகே கைஸ், தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேத்திக்கு சென்செக்ஸுக்கு எக்ஸ்பைரிக்கு முதல் நாள். ஸோ நேத்தியோட ட்ரேடையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது நேத்தியோட, அதாவது 12ஆம் தேதியோட நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டு. ஓகே, மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க ப்ரீவியஸ் டே லாஸ்ட்டு 15 மினிட்ஸ் கீழே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கு மேல் பாயிண்ட்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் வந்துட்டு அப்படியே டவுன் சைடு வந்துட்டு வந்துகிட்டே இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் பாருங்கள், மார்க்கெட் வந்துட்டு கண்டினியூவாக அப்படியே வந்துட்டு ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்துட்டு அப்படியே வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்துட்டுருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள், நமக்கு ஏற்கனவே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. லாஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதோட கேப் இருக்குது. இது அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இது என்னைக்கு நடந்ததுன்னு பாருங்கள். அதாவது ஜனவரி 27th நடந்த ஒரு கேப் வந்துட்டு இருக்குது. ஓகே, இப்போது நம்ம ரெகுலராக வந்துட்டு நம்ம மார்க்கெட்டை ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டு வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த கேப்பெல்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப ட்ரேட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த டாப் லைனும்
பாட்டம் லைனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் அந்த டாப் லைன் பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு ஏதாவது ஒரு சாலிடான கேண்டில்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபார்ம் ஆகலை. ஓகே, இம்மிடியேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த பாட்டம் லைனை டச் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு அப்சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. ஓகே, இது ஒரு சாலிடான பையிங் கேண்டில். இந்த கேண்டில் நீங்கள் நல்லா வந்துட்டு மார்க் பண்ணி பார்த்துக்கோங்க. 10-15 கேண்டில் வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டில். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே என்ன காமிக்குது அப்படின்னா 22,814 இருக்குது. ஸோ இந்த இதை பேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம 22,800 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா இங்கே டாப் லைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 22,838 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 22,850 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு சூஸ் பண்ணணும். இது நிஃப்டியோட 22,850 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஏன் நான் வந்துட்டு 850 கால் ஆப்ஷன் சார்ட் வந்துட்டு இப்போ எடுத்திருக்கேன் அப்படின்னா 800 கால் ஆப்ஷன் சார்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் க்ரைட்டீரியா வச்சுருப்போம்ல, ஸோ அது வந்துட்டு மேட்ச் ஆகாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது இது வந்துட்டு ஸ்பாட் சார்ட்டில் வந்துட்டு என்ட்ரி வந்து கேண்டில். இந்த கேண்டலோட லோ எவ்வளோ அப்படின்னா 98.85 ரூபா. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு லோ வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 98.40 ரூபா. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது டே லோ பிரிண்ட் ஆச்சு இல்லை, ஸோ இந்த கேண்டில்லேருந்து நம்மளோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா 50% எவ்வளோ காமிக்குது அப்படின்னா 119 ரூபா வந்துட்டு காமிக்குது. 119 ரூபாய் வந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு 119 ரூபாயிலேருந்து 50%, அதாவது வந்துட்டு 178 ரூபா 50 பைசா. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 89 ரூபா சம்திங் இருக்கும். நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து நான் 25% ஸ்டாப் லாஸ் வைப்பேன், 50% வந்துட்டு டார்கெட் வந்துட்டு வச்சுப்பேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் அதாவது வந்துட்டு 178 ரூபா 10.48 கேண்டில் வந்துட்டு நம்மளோட 178 ரூபா 50 பைசா அப்படிங்கிற டார்கெட்டை வந்துட்டு ரீச் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி எடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலில் தான் எடுத்திருப்போம், 10-27 கேண்டல். அதுலேருந்து ஒரு ½ அன் ஹவருக்குள்ளேயே ஒரு 50% வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம புக் பண்ணியாச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு 4-5 டேஸ் கூட வந்துட்டு சுத்தமாக ட்ரேடே வந்துட்டு பண்ணாமல் வந்துட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் எப்பயும் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது தான், எனக்கு வந்துட்டு ட்ரேட் வந்துட்டு அந்தளவுக்கு இப்போதைக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு தேவை ப்ராஃபிட்டு. ஓகே, ஸோ ஒரு சாலிடான ட்ரேட் வந்துட்டு கிடச்சிது அப்படின்னா நாம் வந்துட்டு அதில் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ட்ரேடுக்காக வந்துட்டு வெயிட் பண்ண போகிறோம். அதர்வைஸ் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டோட சார்ட் எந்த மாதிரி மூமெண்டம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போல்லாம் வந்துட்டு அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, நான் அதிகமாக வந்துட்டு பேச விரும்பலை. நீங்கள் சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வந்துட்டு வரும். இந்த மார்க்கெட் வந்துட்டு நாம் வந்துட்டு எப்படி ஒபே பண்ணுறோமோ அப்படி தான் வந்துட்டு நடக்கும். அதர்வைஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எமோஷனல் வந்துட்டு ஆனோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டு நமக்கு ₹1 கூட வந்துட்டு கொடுக்காது. அதுக்கு பதிலாக நம்மளோட கேபிட்டலை தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போவோம். யார் யூடியூப் வீடியோஸில் அல்லது சோஷியல் மீடியாஸில் என்ன சொன்னாலும் உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். தென் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா ஃபுல் கேபிட்டல்லையும் ஒரே ட்ரேடில் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் 20%க்கு மேலே ஒரு ட்ரேடுக்கு யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.